சில விஞ்ஞானிகளை பற்றி தெரிந்து கொண்டு அதை ஒரு பட்டியலாக செய்துள்ளேன். தமிழ்நாட்டிலே எத்தனையோ விஞ்ஞானிகள் பிறந்துள்ளார்கள், விஞ்ஞானத்தை வளர்த்துள்ளார்கள். சிலர் நோபல் பரிசு கூட அவர்கள் பெற்றுள்ளார்கள். அந்த வரிசையிலே ஒரு 3 பெயரை பற்றித்தான் நான் பேசப்போகிறேன். அந்த மூவர் யாரென்றால், ஒரு சர் சி.வி. ராமன் அவர்கள். அவருடைய முழு பெயர் சந்திரசேகர் வெங்கட்டராமன் என்பதுதான். அது திருவானைக்காவல் என்று சொல்கிறோமே, திருச்சி பக்கத்திலே, அங்கே பிறந்தவர். 1888 பிறந்தார் சர் சி.வி. ராமன். அந்த ஒளியை வைத்துத்தான் அவர் நாம் ஒரு ஒளியை பிரதிபலிக்கும் பொழுது அதிலிருந்து என்ன கிடைக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்ய ராமன் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். நான் படித்திருக்கிறேன். அவர். இரண்டாவதாக டாக்டர் சந்திரசேகர். இவர் நோபல் பரிசு பெற்றவர். அவர் தமிழர் தான். லாகூரில் பிறந்தவர். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூரில் பிறந்தவர். அமெரிக்காவுக்கு சென்று விட்டார், சிக்காகோவில். அங்கே விரிவுரையாளராக இருந்து பிறகு அங்கே அவருடைய விஞ்ஞானத்திற்காக அவருக்கு அது இந்த வானவியல், கருந்துளை போன்றவற்றைத்தான் அவர் ஆராய்ந்து அதற்காக அவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. தமிழர் தான் அவர். மூன்றாவதாக நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரை சுருக்கமாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று சொல்வார்கள். அவர் எங்கே பிறந்தார் என்றால் நமக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். அணுகுண்டை வெடிக்க செய்து காட்டியவர். அந்த ISRO என்று சொல்கிறோமே, அந்த துறையில் பணியாற்றி முதலாக அவர் போக்ரான், அது ராஜஸ்தானில் இருக்கிறது, அந்த இடத்திற்கு சென்று ஒரு அணுகுண்டை பூமிக்கு அடியில் வைத்து அவர் வெடிக்க வைத்தார். அதையெல்லாம் பார்த்து அமெரிக்காவில் இருப்பவர்கள், தமிழர்களுக்கு, அதுவும் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இவ்வளவு அறிவியல் இருக்கிறதோ என்று ஆச்சரியப்பட்டார்கள், பொறாமை கொண்டார்கள். அதனால்தான் அவர் வாழ்ந்த காலம் 1931 2015 அணு ஆயுத பரிசோதனை. நான் இவரை புதுடெல்லியில் பார்த்துள்ளேன். அப்பொழுது ஒரு கார்கான் என்ற ஒரு நடந்தது. அதுக்கு அருகாமையிலே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உரையாற்றினார். நான் வெகு தொலைவில் இருந்து நான் அதை பார்த்தேன், நேரில் பார்த்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுது என்னிடம் மொபைல் இல்லை, படம் எடுக்கவில்லை, வீடியோ எடுக்கவில்லை. அதையெல்லாம் கடந்து போய்விட்டது. இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், விஞ்ஞானிகள் தான். இதனால் என்ன நமக்கு லாபம் என்றால், இது உலக அளவில் இது பாராட்டு மட்டுமல்ல, அதனுடைய விளைவுகளை அறிந்து பலவற்றை அவர்கள் செய்துள்ளார்கள். அதற்காகத்தான் இதை நான் தேர்ந்தெடுத்து இந்த 3 பேரை பற்றியும் தகவல் சொல்லியுள்ளேன். இந்த தகவலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, முதியோர்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரிவித்தால் அவரும் இப்படி இருந்ததா தமிழ்நாட்டிலே என்று உங்களுக்கு தெரிய வரும்.